எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஷ். அது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா NumPy அதில் காப்பி அண்ட் வியூஸ் பற்றி பார்க்கலாம். எப்படி டூப்ளிகேட் பண்ணுறதெல்லாம் பார்ப்போம். காப்பீஸ் அண்ட் வியூ வச்சு அதுக்கு வாங்கலாம் வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம NumPyல காப்பீஸ் அண்ட் வியூ பற்றி தான் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்பயும் போல் ஒவ்வொரு பார்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே போட்டுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ரன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன், ஏங்கிற அரே. ஓகே, அதை பிரிண்ட் பண்ணுறேன். பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஏ திருப்பி பிக்கு அசைன் பண்ணுறேன். பிரிண்ட் பின்னு பண்ணுறேன். பி அது வரைக்கும் பார்ப்போம். இதுதான் ஏ அரே. பி அரே சேமாக தான் இருக்கும். பி இஸ் ஏவான்னு கேட்குறேன். ஆமாங்குது. ஏன்னா என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு அந்த அரேவை திருப்பியும் இதுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஏவே ஒரு இதுக்கு அசைன் ஆகிருக்கு, ஒரு அரேக்கு அசைன் ஆகிருக்கு. அந்த அரேவை அப்படி திருப்பியும் இன்னொரு இதுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ பி இஸ் ஏவா, ஆமாம் ட்ரூன்னு சொல்லுது. ஓகே, பி ஃப்ளாக்ஸ் டாட் ஓன் டேட்டா, அதோட ஓன் டேட்டாவா அது? ஆமாம், அது ட்ரூ தான் சொல்லுது. சரிங்களா? அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறோம், அதை ஒரு எலிமெண்ட் பாஸ் பண்ணுறோம், அந்த எலிமெண்ட் திருப்பி இன்னொரு எலிமெண்ட் பாஸ் பண்ணுறோம், ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, சிம்பிள். இப்போ நம்ம ஏஜ் தேவைப்படுது. ஓகே, எக்ஸிட் இங்கே போட்டிருக்கேன். இப்போ ஓகே, இங்கே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் தெளிவாக பாருங்கள். ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறேன், ஏ டாட் வியூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வியூ அப்படின்னா என்ன? இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஏ பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்கும்போது நம்ம புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. சரிங்களா? ஜஸ்ட் பாஸ் மட்டும் பண்ணுறோம். அப்படியே இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு அரே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். பட் டேட்டா ஏ டேட்டா தான் இருக்கும். சரிங்களா? நியூ டேட்டா கிரியேட் பண்ணல, நியூ அரே ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பிரிண்ட் சின்னு கொடுக்குறேன். ரன் பண்ணிடலாம் லாஸ்ட்டு. ஓகே, சியை பிரிண்ட் பண்ணுறேன். வியூ கிரியேட் சி ஈக்குவல் டு ஏ டாட் வியூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஏ இங்கே வியூ பண்ணுறோம். எப்படி? அரே ஆப்ஜெக்ட் மூலியமா சியை பார்க்குறோம். பிரிண்ட் சி கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்படியே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சி இஸ் ஏவான்னு கேட்குறேன். இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா இது சிங்கிறது ஒரு புது ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ சி ஏ கிடையாது. சி டாட் பேஸ் இஸ் ஏ. ஆமாம், அது பேஸ் அதுலேருந்து தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஆமான்னு தான் அர்த்தம். ஓகே, சி ஃப்ளாக்ஸ் ஓன் டேட்டா ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா இங்கே வியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோன்னா ஜஸ்ட்டு நியூ அரே ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் ஆகும். பட் நான் டேட்டா பாயிண்ட் பண்ண போகிறது இங்கே தான். ஓகே, திருப்பி சொல்கிறேன், அரே ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும், டேட்டாவை பாயிண்ட் பண்ண போகிறது இந்த மெயின் டேட்டா தான் பாயிண்ட் பண்ணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு சி டாட் ரீஷேப் 2,6 அப்படின்னு கொடுக்குறேன். ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன், இருக்கிற ஷேப்பை மாற்றுறேன் 2,6 அப்படின்னு. ஆனால் ஏயோட ஷேப் மாறாது, 3,4 தான் இருக்கும். பட் இப்போ 0,4 0,4 1 2 3 4 கொடுத்துருக்கோம். அப்போது இந்த எலிமெண்ட் மட்டும் மாறிடுது. எங்கே? ஏ டேட்டாலேயே மாறிடுது. ரைட்டுங்களா? ஓகே, இப்போது இந்த எக்ஸிட் இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே திருப்பியும் பிரிண்ட் சி பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரியுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா சியோட ஷேப் பாருங்கள். ஓகே, இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இப்போது 0,4 அப்படின்னா என்ன வரும் தெளிவாக புரியுதுக்காக அதை இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். 0ங்கிறது ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, 0 1 2 3 4. அப்போது இந்த ஷேப்பில் இந்த அரே ஆப்ஜெக்டில் இருக்கிற ஃபோர்த் எலிமெண்ட்டை மாற்றுறேன். சரிங்களா? மாற்றினா இங்கே 4 இங்கே இருக்குது, அதனால இங்கே சேஞ்ச் ஆகுது. 1 2 3 4 மாறிடுது. ஏன்? அரே ஆப்ஜெக்ட் மட்டும்தான் சியில் இருக்குது. டேட்டா எது ஓன் பண்ணுது? ஏ தான் ஓன் பண்ணுது. ஸோ அப்போ ஏயோட டேட்டா மாறிடுது. புரிஞ்சுக்கங்க தெளிவா. ஓகே, இதை நம்ம இப்போ கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், டி ஈக்குவல் டு ஏ டாட் காப்பின்னு யூஸ் பண்ணுறேன். போனதுல வியூ யூஸ் பண்ணோம். வியூங்கிறது என்னது திருப்பி சொல்கிறேன், அது அரே ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணும். டேட்டா மெயின் எலிமெண்ட் தான் ஓன் பண்ணும். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நியூ அரே ஆப்ஜெக்ட்டும் உருவாகும், நியூ டேட்டாவும் உருவாகும். அதுதான் காப்பி. இப்போ டிஏ பிரிண்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ டி இஸ் ஏவா? இல்லை. டி டாட் பேஸ் இஸ் ஏவா?
ஃபால்ஸு. சரிங்களா? இப்போது இந்த ஓன்ஸ் டேட்டா போட்டு பார்ப்போம். அதையும் போட்டு பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு. அது ட்ரூ. சரிங்களா? ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறேன், போனதில் பார்த்தது வியூங்கிறது அது டேட்டா ஓன் பண்ணாது. பட் ஆனால் காப்பி யூஸ் பண்ணிங்கன்னா டேட்டாவும் அதே தான் ஓன் பண்ணும். ஓகேங்களா? பேஸ் அதுலேருந்து வரல, ஆட்டோமேட்டிக்காக புதுசாக ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆப்ஜெக்டே புது ஆப்ஜெக்ட், புது இது. ஓகே, ஸோ எதுவுமே கிடையாது. இப்போ அதில் வந்து 0,0 எலிமெண்ட்டை ட்ரிபிள் லைன் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, 999. ஓகேங்களா? 0,0 எலிமெண்ட்டை ட்ரிபிள் லைன் ரீப்ளேஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏங்கிறது எலிமெண்ட் என்னது, அதுதான் இது. அதில் 999 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், சாரி 49, 999 சாரி 9999. ஓகே, 49 அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, a equal to np arrange integer of 1e பவர் ஈனா அதில் வந்து ஒரு எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி டில் சம் வேல்யூ வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஓகே, அதான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இப்போ காப்பி எனக்கு வேணும். இந்த மாதிரி காப்பி எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. எனக்கு அதில் தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் பார்க்க மட்டும் போதும் அப்படின்னா b ஈக்குவல் டு a இஸ் டு 100 அப்படின்னா 99 வரைக்கும் எடுத்துகிட்டு வரும். ஓகே, காப்பி பண்ணிடும். ஓகே, இப்போ காப்பி பண்ணிட்டீங்க. இதை டெலிட் பண்ணால் என்ன ஆகும், ஏ டெலிட் பண்ணால் என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது. ஏன்னா இப்போ காப்பிங்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக அரே ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், டேட்டாவும் அதுவே ஓன் பண்ணும். ஸோ டெலிட் பண்ணாலுமே பிரச்சனை கிடையாது. இங்கே டெலிட் பண்ணிட்டேன், பிரிண்ட் பி கொடுக்குறேன், திருப்பி அதே தான் பிரிண்ட் ஆகுது. ஆனால் இப்போ நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னா எதை அடிக்கும், ஏன்னா அந்த எலிமெண்ட்டே டெலிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? டிஃபைனே ஆகலன்னு சொல்லுது. இங்கே கிரியேட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் அதை வச்சு ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இங்கே டெலிட் பண்ணியிருக்கோம் அந்த அரேவை. அதனால பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் காட்டாது. ஓகே, இப்போ பாருங்கள் காட்டும், பி வரைக்கும் காட்டும், எரர் எதுவுமே வராது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து NumPy அரேயில் எப்படி சொல்கிறது, காப்பி வியூ இதெல்லாம் பண்ணுறது. சரிங்களா?